நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் அரசு சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை ஒட்டி 65வது பழ கண்காட்சி இன்று துவங்கியது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருநாவுக்கரசு. வணக்கம் திருநாவுக்கரசு. 65வது பழ கண்காட்சி இன்று துவங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகளினோட வருகை அங்கு எந்த அளவுக்கு இருக்கு? விவரங்கள். வணக்கம் சிவா. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் அரசு சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவையொட்டி 4 நாட்கள் நடைபெறும் 65வது பழ கண்காட்சி இன்று தொடங்கியது. பழ கண்காட்சியை அரசு கொறடா கா ராமச்சந்திரன் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். மேலும் பூங்காவில் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த வடிவங்களை பார்வையிட்டு புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பாக ஆண்டுதோறும் கோடை சீசன் நடத்துவது வழக்கம். குறிப்பாக உதகையில் ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சி, மூடலூரில் வாசனை திரவியங்கள் கண்காட்சி என பல்வேறு கண்காட்சிகள் நடத்துவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 4 நாட்கள் நடைபெறும் 65வது பழ கண்காட்சி இன்று துவக்கி வைத்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் விவரங்களுக்கு நன்றி திருநாவுக்கரசு.